ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்தயேவ ச கர்மணி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு லோக சங்கிரகம், உலக நன்மையின் பொருட்டு ஞானிகள் செயலாற்றுதல் என்பதை பற்றி உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். தன்னையே இங்கு உதாரணமாக காட்டுகிறார். பகவான் ஆக்டிவா செயல் புரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசனாக, இங்க அர்ஜுனனுக்கு ஒரு தேரோட்டியாக, ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதராக பகவான் அங்கேயும் இங்கேயும் ஓடி எல்லா காரியங்களும் செய்யறதை நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ முறை தூது செல்கிறார். அர்ஜுனனுக்கு, திரௌபதிக்கு, தர்மபுத்திரருக்கு எல்லார்கிட்டையும் கூட நிற்கிறார். ரொம்ப ஆக்டிவா பகவான் இறங்கி செயல் புரிவதை நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாக செயல் புரியணும் அப்படின்னு சொன்னா நம்மளாம் ஏதாவது ஒரு அஜெண்டாவோட தான் செயல் புரியுது. ஒரு காரியம் நடக்கணும், ஒரு விஷயத்தை சாதிப்பதற்காகத்தான், ஒரு ஆசை என்ற ஒன்று இல்லாம நம்மளாம் செயல்ல ஈடுபடுறது இல்லை. ஆனா பகவானை பொறுத்த வரைக்கும், பகவான் யாரு அப்படின்னா இந்த உலகத்தையே படைத்து காத்து ஒடுக்குகின்ற பேராற்றல். அவர் இப்ப அவதாரமாக வந்திருக்கிறார். அவதாரமாக வந்திருந்த காலத்திலும் கூட அவர் செயலாற்றுகிறார். அவருக்கு பர்சனலா ஏதாவது ஆகணுமானா ஒண்ணும் கிடையாது. அதான் சொல்ற, ஹே பார்த்த, ஓ அர்ஜுனா, த்ரிஷு லோகேஷு, மூன்று உலகத்திலும், மே கர்த்தவ்யம் ந கிஞ்சன, எனக்கு கர்த்தவ்யம் ஆக வேண்டியது, கடமை. கர்த்தவ்யம்னா என்ன? கடமை. எனக்கு மூன்று உலகத்திலும் செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. இதுக்குள்ள இறங்கி அவர் இந்த செயல் புரியணும் அப்படிங்கிற அவசியம் பகவானுக்கு கிடையாது. என்ன சாதிச்சுக்கணும் அவர் ஒன்றும் கிடையாது. காப்பாத்துறது அவரோட கடமைன்னு எல்லாம் ஒரு உபச்சாரமா சொல்றோமே தவிர அது வேறு. அவரை பொறுத்த வரைக்கும் படைப்பே ஒரு லீலை தான், விளையாட்டா பண்றது. கர்த்தவியம்னா இது அவரோட டியூட்டி, அவர் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு கிடையாது. அது மட்டுமல்ல, அவருக்கு ஏதாவது அடையணுமா அப்படின்னா அனவாப்தம், அவர்கிட்ட ஏதோ ஒண்ணு இல்லை, அதை அடையறதுக்காக அவர் செயல் புரியார் அப்படின்னு ஒண்ணு இல்லை. அவாப்தவ்யம், அதை அடைந்துதான் ஆக வேண்டும். ஏதோ ஒன்று அவர்கிட்ட இல்லை, அது அடையப்பட வேண்டியது. அந்த மாதிரி செயலின் மூலம் அவருக்கு ஏதாவது ஒண்ணு செயல் மூலமா நடக்கணுமானா எதுவுமே அது மாதிரி அவர் அடைய வேண்டியது ஒண்ணு இல்லை. ஆனாலும் கர்மணி வர்த்தையேவ, செயலில் ஈடுபட்டு கொண்டுதானே இருக்கிறேன் அப்படிங்கிறார் பகவான். இப்ப பகவான் துறவி ஆயிட்டாரா? பகவான் ஒரு இடமா உட்கார்ந்துருக்காரான்னு இல்ல, இறங்கி ரொம்ப ஆக்டிவா நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அந்த 18 நாள் யுத்தத்திலேயே திரௌபதிக்கு ஆறுதல் சொல்கின்ற இடங்கள், அர்ஜுனனுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பகவத்கீதை என்ற மாபெரும் பொக்கிஷத்தை அருள்கின்ற இடம், பல இடங்கள்ல அவர் எப்படியெல்லாம் முழு உற்சாகத்துடன், அதான் சொல்லுவாங்க என்ன சூக்ஷ்மம் அப்படின்னா டோட்டல் இன்வால்வ்மெண்ட். நம்ம அதுக்காக ஆனா ஜீரோ அட்டாச்மெண்ட், அதுதான் நம்மளுடைய சூத்திரம். நம்ம செயல் புரியணும்னாலே பற்றோடு தான் செயல் புரியணும்னு அவசியம் இல்லை. பற்றில்லாமல் செயல் புரிய முடியும். எப்படி? ஜனகரை போல, பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை போல ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல்ல இருந்தா கூட அங்க என்ன செய்யணுமோ, வாட் இஸ் அப்ரோப்ரியேட், நம்மளுடைய சுய விருப்பு வெறுப்புகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அங்க என்ன செய்யணுமோ அதை அழகா செய்யறது, அதனுடைய பலனால சிறிதும் பாதிக்கப்படாமல் இருக்கிறது. இதானே சூக்ஷ்மம். உற்சாகமாக செயல் புரிய முடியும் என்று தெரிகிறது. இந்த உலகத்துல எத்தனையோ மகான்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்கிறார்கள். அவங்க சேவை செய்யறதுனால அவங்க பாவம் அக்ஞானி அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. பெரிய பெரிய ஞானிகள் கூட சேவைகளில் ஈடுபடுவார்கள். அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிராரப்தம் இருந்ததுன்னா அவர்கள் ஆக்டிவாக சேவையிலும் ஈடுபடுவார்கள் அப்படிங்கிறது தெரிகிறது. இங்க பகவான் தன்னையே உதாரணமாக அர்ஜுனனுக்கு சொல்கிறார். இங்க பாரு அர்ஜுனா, மூன்று உலகத்திலும் எனக்கு கடமை செய்துதான் ஆக வேண்டும் என்று எதுவும் கிடையாது. செயல்னால நான் அடைய வேண்டியது அப்படின்னு ஒண்ணு கிடையாது. இதுவரை கிட்ட ஒண்ணுமே இல்லை, இந்த பொருளை நான் அடைஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு பகவானுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்குமோ? இப்ப நம்ம கிட்ட கார் இல்லை, எங்கிட்ட கார் இல்லை, கார் வாங்கணும், அதுக்காக முயற்சி பண்ணி உழைச்சு பணம் சம்பாதிச்சு வாங்குற அந்த மாதிரி பகவானுக்கு ஏதாவது குறை இருக்கோ? குறை அப்படிங்கிறதே இல்லாத பூரண வஸ்துவாச்சே பகவான். அவருக்கு என்ன அடையணும்? அவர் அடைய வேண்டியது என்ன இருக்கு? இல்ல அவருக்கு தான் கடமைன்னு என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. ஆனாலும் வழிகாட்டுவதற்காக ஒரு தலைவன், இந்த இடத்துல என்ன, ஒரு ஹீரோவா இருக்கார் பகவான். ஒரு தலைமை பொறுப்புல இருக்கார், ஒரு அரசனாக இருக்கிறார், இவர்களுக்கெல்லாம் காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய என்டையர் அந்த நாராயண சேனையை எதிர்ப்பக்கம் அழிந்து கொண்டிருப்பதையும் கூட பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பகவான் அவருக்கு ஒண்ணுமே ஆக வேண்டியது இல்லாத போதும் கூட அவர் கடமையில ஈடுபட்டு கொண்டுதானே இருக்கார். ச்சே அப்படின்னு வெறுத்து போயிட்டாரா? அவர் இது தர்ம யுத்தம், அவருக்கு இதோட சூக்ஷ்மங்கள்லாம் நன்றாக தெரியும்.
ஆக நம்ம மகாபாரதம் படிக்கும் பொழுது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்டேருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதாவது அவர் எந்த இடத்துல உதாரணமாக இருக்கிறார் அப்படின்னா, எவ்வளவு உற்சாகமாக அவர் வந்து செயலில் ஈடுபடுகிறார். இந்த இடத்துல எங்க செயல் புரியணுமோ அங்க செயல் புரியணும் இல்லையா? எங்க செயல் புரிய தேவையில்லையோ அங்க செயல் புரியாம இருக்கிறது வேற. ஆனா எங்க செயல் புரியணுமோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பா செயல் புரிந்தானே ஆகணும். நம்ம கடமையை அங்க செய்யாம இருக்கிறது தவறாயிடும் இல்லையா? ஒரு பொறுப்புன்னு ஒண்ணு ஏத்துக்கிட்டாச்சுன்னா அதை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும். அர்ஜுனன் இந்த இடத்துல வந்து போர்க்களத்துக்கு வந்து நான் வந்து போரிட மாட்டேன், நான் வந்து துறவரம் ஏற்கிறேன், நான் வித்ரா பண்றேன் அப்படின்னு சொல்றதுதான் தவறே தவிர, இங்க வந்து பகவான் வந்து ஞானத்தையோ வைராக்கியத்தையோ இதுவா பேசல. இதெல்லாம் நிறைய கீதையிலேயே பகவான் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தரப் போகிறார். எப்படி வந்து ஞான யோக நிஷ்டா அந்த வாழ்க்கை முறையில எப்படி இருக்கணுங்கிறதையும் கீதை நமக்கு நன்றாக கற்றுத்தரும். ஆனா இந்த இடத்துல இதை ஒரு காரணமாக காட்டி அவன் போரிட மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? பற்று. இது வந்து நான் வந்து அர்ஜுனன், இந்த உடம்புதான் அர்ஜுனன், இந்த மனசுதான் அர்ஜுனன், நான் வந்து இவங்களை சேர்ந்தவங்க, அவங்க என்ன சேர்ந்தவங்க, என்னுடைய தாத்தா, என்னுடைய குரு, என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய கசின்ஸ், இப்படி நினைக்கிற இந்த பற்று, சோகம், மோகம், இதன் காரணமாக அவன் வித்ராவல் மோடுக்கு போயிருக்கான். ஆக அர்ஜுனனுடைய காரணம் வந்து இது. அப்ப வந்து ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்றார் பகவான். அவனுடைய பிரச்சனையை வந்து வேற இருக்கிறார். அவனுடைய ஐடென்டிட்டி என்ன, அதே போன்று நாம் ஒவ்வொருவரும் நம்மை பற்றி நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், அதை சரியா புரிந்து கொண்டால் இந்த உலகத்தில் செயலாற்றுவதால் நமக்கும் ஒன்றுமில்லை, செயலாற்றாததாலும் ஒன்றுமில்லை. ஆக இதை தெளிவாக இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் வந்து ரொம்ப அழகா தன்னையே உதாரணமாக கொண்டு இந்த ஸ்லோகத்துல உபதேசம் செய்திருக்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.